போதுங்க. இப்போ 2.5 மணி நேரம் கேட்டது பத்தலையா? 2.5 மணி நேரம் கேட்டு இல்லை பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது பயன் இருக்குதா? அவர்கள் கொடுக்க நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க. அவர்கள் அறிவிக்கணும்ல. எவ்வளோ அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினமும் கிட்டத்தட்ட பொது பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதுவுமே நிறைவேற்றலை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. இன்றைய தினமும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. அதுதான் இப்பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக விவசாய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் எவ்வளோ செஞ்சோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். தூர்வாரின்ற பணியை மேற்கொண்டோம். 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம். எல்லாமே செஞ்சது அதிமுக ஆட்சி. வறட்சி வருகின்ற பொழுது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டில் 2 முறை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாயிகள் பேரிடர் காலத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள் பயிரிட்டிருக்கிற விளைநிலங்களில் பயிர்கள் சேதமடைஞ்சா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த அரசு அதிமுக அரசாங்கம். எவ்வளவு நாங்கள் செஞ்சோம். கொரோனா காலத்தை கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட்டை அறிவித்து வேளாண் பெருமக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க முடியாத பட்ஜெட் இந்த வேளாண் பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது ஏற்கனவே நிறைய இருக்குது. அதை நான் ஏன்னா இப்போ அங்கே வேளாண் பட்ஜெட்டை முடிஞ்ச உடனே வந்துட்டேன். அதில் அந்த பட்ஜெட் அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை மூட்டை பிடிச்சி அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்கிறாங்க. ஆனால் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த நெல்லை அவர்கள் உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழைக்காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து பல லட்சம் மூட்டைகள் வீணாச்சு. பல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நான் கூட நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த அரசாங்கம் அப்போ இந்த புதிதாக வந்த அரசாங்கம் அப்பொழுது என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வந்தவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான உதவி செய்யப்படுறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் கடந்த கால ஆட்சியில் என்ன நிலைமை இருந்தோ அதே நிலை தான் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு வந்து திறந்த வெளியில் அடித்து வைக்கின்ற பொழுது உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால அது பாதுகாப்பு வைப்பதற்கு தார்ப்பாயம் கொடுக்கல. அதனால் கடந்த கால அரசு போல மழையில் நனைந்து அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அதுதான் தார்ப்பாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தார்ப்பாய் கொடுத்தா தான் நிஜம். அதையாவது செய்யட்டும். விவசாயிகளுக்கு என்று எதுவுமே செய்யலை. இந்த வேளாண் பட்ஜெட்டில் எதுவுமே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியவில்லை.